ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு விலாக் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே வந்து கார்டனிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். நானும் வந்து ரொம்ப நாளா இத வந்து மாத்தி வைக்கணும், வைக்கணும் அப்படின்னு நெனச்சிட்டே இருந்தேங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு தான் ஒரு கரெக்டான டைம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்ல தான் நம்ம வந்து இத ஃபுல்லா பண்ண முடியும் இல்லைங்களா? ஃபோக்கஸ் பண்ணி. அதனால அதுக்கான ஒரு டைம் வந்து அமையட்டும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வீடியோ ஷூட் பண்ற அன்னைக்கு காலையில வந்து கொஞ்சம் மழை தூறுச்சு. சரி மழை வருதே அப்படின்ட்டு நல்ல மழை வருமோ என்னமோ அப்படிங்கிறதுக்காக சைடுல இருந்த செடி எல்லாமே எடுத்து இந்த மழை தண்ணி படுற மாதிரி நகர்த்தி வச்சிருந்தேங்க. அதுவும் மழை வந்து பெரிய மழையெல்லாம் வரலைங்க. நானும் வந்து கொஞ்சம் மழை வந்துருச்சுன்னா பரவால்ல, செடி எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே ஈரமாயிரும் அப்படின்ட்டு நகர்த்தி வச்சிருந்தேன். அதுக்குள்ள மழையுமே வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. சரி செடியெல்லாம் நகர்த்தி வச்சுட்டோமே, அப்படியே வந்து இந்த கிளீனிங்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே செடியெல்லாம் திரும்ப மாத்தி அடுக்கி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அத வந்து ஐடியா பண்ணிட்டேன். இந்த செடி பாருங்க, அதுவே வந்து உள்ள இருந்து ஒரு நாத்து வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த ஹோல்ஸ்குள்ளேருந்து வந்து வருது. அத வந்து வெளியவே எடுக்க முடியாது. அந்த மாரி ஒரு இடத்துல வந்து அந்த செடி வந்துட்டுருக்கு. ஆனா, அது ஒரு அழகான செடி தான். ஃபர்ஸ்ட்டு வச்சிருந்தேன். அது வந்து போயிருச்சு. அதோட நாத்துலருந்து ஏதோ வந்திருக்கும் போல இருக்குதுங்க. அத வந்து எடுக்கவும் முடியல. அதனால சரி அப்படியே இருந்துட்டு போட்டும் அப்படின்ட்டு வந்து விட்டுட்டேன். கத்தாழையுமே வந்து நல்லா சூப்பரா வந்து வந்திருந்திருக்குது. நல்ல பெரிய பெரிய இலையா வந்து வந்திருக்கு கத்தாழையுமே. இந்த சாமி செட்டப் வந்து இப்ப தான் நான் மாத்துனேங்க ரீசென்ட்டா. அதனால அத நான் எதுவுமே டச் பண்ணவே இல்ல. அது வந்து அதே மாரி இருக்கட்டும் அப்டின்ட்டு அத விட்டுட்டேன். வேற செடிகள் எல்லாத்தையுமே வந்து மாத்திரலாம் அப்டின்ட்டு. இது வந்து ஸ்டெப்ஸ் வழியில உள்ள வந்தோனே, இதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸா இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா, இத வந்து இங்க இருக்கிற செடி எல்லாமே மாத்தி, இங்க வந்து பூ இருக்கிற மாதிரி செடியா மாத்தி வச்சிரலாம் அப்டிங்கிறதுட்டு தான் வந்து நான் ஐடியா பண்ணியிருந்தேன். உள்ள வந்தோனே பூச்செடியா இருந்துச்சு அப்படின்னா அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, இங்க வந்து முன்னாடி பூ இருக்கிற மாதிரி செடியெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருந்தேங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். செடி எல்லாமே கொஞ்சம் வந்து மாத்தி மாத்தி வைக்கலான்ட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. செடி எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கு. பார்த்து வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருக்கு. வேற மாதிரி நம்ம மாத்தி வச்சோம் அப்படின்னா நல்லாருக்கும்ல அப்படின்ட்டு கேட்டேன். அவருமே வந்து உனக்கு என்ன தோணுதோ அத வந்து பண்ணு. ஃப்ரீயா இருந்தீன்னா பண்ணு. ரொம்ப பண்ணி டயர்ட் ஆயிராத அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. இருந்தாலும் நமக்கு வந்து நமக்கு புடிச்ச மாரி இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதனால ஒரே ஐடியா பண்ணி அங்கங்க நின்னு நின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இத வந்து இங்க மாத்தி வைக்கலாமா? அங்க மாத்தி வைக்கலாமா? அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். செடி எல்லாமே வந்துங்க நல்லா செம்மண் தான் போட்டிருக்கு. ஏன்னா எங்க வீட்ல வந்து கீழ செம்மண் தான். அதனால செம்மண்ணாவே இருக்கிறனால எல்லா செடிகளுக்குமே வந்து செம்மண்ணே போட்டாச்சு. அது வந்து செடிகளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேலிருந்து அந்த செடிகள வந்து கீழ எடுத்து வைக்கிறக்கே வந்து அவ்ளோ வெயிட்டு. ஒரு செடியுமே வந்து அவ்ளோ வெயிட்டுங்க. எல்லாமே வந்து பொறுமையா எடுத்து வச்சுட்டுருந்தேங்க. மண்பானை, அதுக்கப்புறம் சிமெண்ட்ல வந்து பாட் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாமே வந்து பாட்டே நல்லா வெயிட்டா இருக்கும். அத தாண்டி நம்ம மண்ணெல்லாம் போட்டு வைக்கும்போது, செடியே வந்து நல்லா வெயிட்டா ஹெவியா இருக்குங்க. அத வந்து பொறுமையா தான் நம்ம வைக்கணும். மண்பானை எல்லாமே வந்து கீழ போட்டு ஏதாவது லைட்டா கொஞ்சம் அதிகமா அடிபட்டுருச்சு அப்படின்னாலே பட்டுன்னு வந்து உடைஞ்சு போயிரும். இது வந்து பாருங்க, இது வந்து ஒரு கேன் தான். என்ன கேன் எனக்கு சரியா தெரியலைங்க. அதில வந்து இந்த மாரி எலிஃபண்ட் மாரி பண்ணிட்டு, அது வந்து அவ்ளோ கியூட்டா இருக்கும் பார்க்கறதுக்கே. இது மாதிரி இன்னும் நெறைய செய்யலாம் அப்படின்ட்டு கேன் ஆயில் கேன்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு செய்யறதுக்கு வந்து இதே மாரி ஒரு டைம் வந்து நான் வந்து அதுக்குன்ட்டு ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சரி அப்படின்ட்டு ஒரு செடிகளா எடுத்துட்டு இருந்தேன். இப்ப நான் எடுத்த அந்த புத்தர் பத்தி ஒரு விளாக்லயே வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து மறக்க முடியாத ஒரு புத்தா தான் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு விளாக்ல சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, நாங்க வந்து ஹனிமூன் கோவா போயிருந்தோம். அந்த டைம்ல தான் வந்து அங்க வந்து புத்தா வாங்குனது தான். நல்லா வுட்டன் மாதிரி இருக்குங்க. அதோட மெட்டீரியலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல். நல்லா ஹெவியா இருக்கும் வெயிட்டுமே. அதனால பார்க்கறதுக்கே வந்து அது எங்களுக்கு நல்லா அன்னைக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதனால வாங்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு வாங்குனது தாங்க. ஒரு 5, 6 வருஷம் ஆச்சு. அது வந்து மழை, வெயில்லயே தான் இருக்கு. இருந்தாலும் அது வந்து அப்படியே தான் இருக்கு. அதுக்குள்ள நான் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் வந்து கிளம்புனாரு. அதனால அவருக்கும் வந்து ஒரு பாய் சொல்லிட்டு, அப்படியே வந்து என்னோட வேலைய வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, அங்கேருந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னாலே வந்து அப்படிதாங்க. அது அங்கேருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்தாலே நமக்கு வந்து அது பயங்கர மெமரபிளா இருக்கும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் அத பார்த்தோம் அப்படின்னாலே, நமக்கு பழைய மெமரீஸ் எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வரும். அதுதான் வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா, சின்னதாவாவது ஏதாவது வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்றது. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா, அந்த இடத்துல மெமரபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது சின்னதாவாவது வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, அது வந்து பார்க்கும்போதெல்லாம் அந்த நமக்கு அந்த மெமரீஸ் வந்து ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஓரத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட்டு என்டர் ஆன உடனே இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துல இருக்கிற செடி எல்லாமே நகர்த்திட்டு, அத வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணிட்டுங்க, பெஞ்ச் வந்து அங்க போட்டிருக்கோம். அந்த பெஞ்ச வந்து முன்னாடி கொண்டு வந்துரலாம் அப்படின்ட்டு, முன்னாடி வந்து 2 பெஞ்ச் போடலாம். அதனால அந்த 2 பெஞ்ச வந்து தூக்கிட்டு வந்து முன்னாடி வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன்.
இப்ப நான் நகர்த்திட்டு இருக்கிறது வந்து சிமெண்ட் பாட்டுங்க. இத வந்து அசைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கும். என்னால வந்து அத பொறுமையா தான் நகர்த்த முடியுங்க. ஏன்னா அவ்ளோ வெயிட்டு. அதனால அத வந்து மெதுவா நகர்த்தி வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்க 2 பெஞ்ச் போட்டு அதுக்கு மேல செடிக வந்து வச்சிருந்தேங்க. அதுக்கு ஆப்போசிட்ல 2 பெஞ்ச் இருக்கும். அது வந்து உட்கார்றதுக்காக வந்து போட்டு வச்சிருந்தேன். அதுல வந்து நாங்க நல்லா உட்கார்ந்துட்டு தான் இருப்போம். எப்பவுமே ரிலாக்ஸா இருக்கும் அந்த இடத்துல. அதுல வந்து ஒரு பெஞ்ச்ல என்னாச்சு அப்டின்னா, கொஞ்சம் மேல வந்து இந்த வுட்டுல இருந்து அந்த இது வரும் இல்லைங்களா? அது வந்து வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால அத வந்து ஒரு பெஞ்ச் எடுத்து செடிக வச்சிரலாம் அப்படின்ட்டு உட்கார்றதுக்காக ஒரே ஒரு பெஞ்ச் மட்டும் போட்டிருக்குதுங்க. அந்த பக்கம் தனியா இன்னொரு பெஞ்ச் இருக்கு. அதனால அப்படியே 2 பெஞ்ச் அங்க உட்கார்றதுக்கு போதும் அப்படின்ட்டு, இந்த பெஞ்ச் எல்லாமே வந்து முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டேன். இதுல வந்து இந்த பூ பூக்கிற செடி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேங்க. சராசரா காலையில 9:00 வீட்லேருந்து கிளம்புவாங்க. கிளம்புனாங்க அப்படின்னா 9:15க்கு எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிருவாங்க. ஸ்கூலுக்கு உள்ள போயிருவாங்க. அப்போ ஸ்கூல்ல அவங்கள விட்டுட்டு வந்தோனே நாங்க வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுருவோம். முடிச்சதுக்கப்புறமா வந்து கிளீனிங் எல்லாம் இருக்கும். கிளீனிங் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேங்க. அதுக்குள்ள அந்த டைமே வந்து முடிஞ்சிரும். ஏன்னா 1:00 வந்து கூப்பிட போணும். டைம் எப்படி போகுதுன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஸ்பீடா வந்து டைம் போகுது. அதனால அந்த டயத்துக்குள்ள வந்து என்னோட இந்த மாரி எக்ஸ்ட்ரா ஒர்க்கு இந்த மாரி அரேஞ்ச் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும் அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த கேப்ல வந்து சனாசரா வர்றதுக்குள்ள அந்த கேப்ல வந்து நான் ஃபினிஷ் பண்ணிருவேன். ஏன்னா அப்பதான் வந்து இந்த மாரிலாம் செய்யும்போது குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்களும் ஏதாவது மண்ணெல்லாம் எடுத்து கிளறிட்டு, செடிகள வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு, பிச்சுட்டு அப்படி பண்ணிட்டுருப்பாங்க. இதுவரைக்கும் மேக்ஸிமம் அவங்க வந்து சின்ன குழந்தையிலருந்தே செடிகள பார்த்துட்டு இருக்கிறதுனால, பெருசாலாம் செடி பிக்கிறது, பூ பிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணவே மாட்டாங்க. செடி, பூ எல்லாமே வந்து தொட்டு தொட்டு தான் பார்த்துட்டு அப்படிதான் பண்ணிட்டுருப்பாங்க. இருந்தாலும் மண்ணெல்லாம் நான் ஏதோ செஞ்சுட்டுருக்கேன் அப்படின்ட்டு நான் என்ன பண்றேனோ, அதே மாரி அவங்களும் வந்து செஞ்சுட்டுருப்பாங்க. அதனால நான் வந்து இந்த மாரி ஒர்க் எல்லாமே குழந்தைங்க இல்லாத டைம்ல ப்ரிஃபர் பண்ணிருவேன். அப்படியே அவங்க வீட்ல இருந்தாலுமே வந்து ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி வீட்ல இருந்தாங்க அப்படின்னா, கீழ வந்து விட்டுருவேங்க. நான் மேல செடியெல்லாம் வச்சுக்கிறேங்க மேல விடவே விடாதீங்க. எப்படியோ ஒண்ணு சமாளிச்சு கீழயே வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியே விட்டுருவேன். அவங்களும் வந்து பார்த்துட்டு இருந்துக்குவாங்க கீழயே. அந்த மாரி தான் நான் வந்து பண்ணிட்டுருப்பேங்க. இப்ப வந்து நான் வச்சுட்டுருக்கவே வந்து மழை தூறிட்டு இருந்தது. அந்த வீடியோலயே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. மழை வந்து ஒரு சைடுல தூறிட்டு இருந்தது. இப்படியே தான் தூறல் போடுறது, அதுக்கப்புறம் விடுறதுங்க. இப்படியே தான் வந்து மழை இருக்கும் பொள்ளாச்சி சைட்லலாம். ஏன்னா பக்கத்திலேயே கேரளா இருக்கிறதுனால, அங்க வந்து மழை பெஞ்சுட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த சாரல் வந்து இங்க எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். அதனால தான் பொள்ளாச்சி கிளைமேட் வந்து ஒரு ஸ்பெஷலான கிளைமேட்னே சொல்லலாங்க. எப்பவுமே மழை, அதுக்கப்புறம் அந்த ஒரு மாரி வெதரே வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பொள்ளாச்சியில இருந்துட்டு வேற எங்கேயாவது போய் இருக்கணும் அப்படின்னா வந்து எங்களாலலாம் முடியவே முடியாது. அந்த மாரி தான் நாங்க சொல்லுவோங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு ஊர் வந்து ஸ்பெஷல். அதே மாரி பொள்ளாச்சிக்காரங்களுக்கு பொள்ளாச்சி வந்து ரொம்பவே ஸ்பெஷல் தான். யாருமே அவங்கவங்களோட ஊரெல்லாம் விட்டே குடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? அவங்கவங்க ஊரு அவங்கவங்களுக்கு ஸ்பெஷல் தான் இல்லைங்களா? இந்த மாரி பூ பூக்கிற செடி எல்லாமே வந்து மேல பெஞ்ச்ல வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. அது போக செடி இருக்குது. அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அதனால சரி ஓரளவுக்கு இருக்கிற எப்பவுமே பூ இருந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி செடி எல்லாமே வந்து இங்க வச்சாச்சு. அதுக்கப்புறமா அந்த கார்னர்ல இப்படி ஃபேஸ் பண்ண மாரி நம்ம புத்தாவையும் வந்து வச்சாச்சு. புத்தருக்கு பக்கத்திலேயே வெத்தல செடியும் வந்து வச்சாச்சுங்க. அத வந்து அந்த கரெக்ட்டா அந்த இடம் வந்து செட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாரி கயிறு இருந்துச்சு அப்படின்னாலே, நம்மளே வந்து ஹேங்கிங் வந்து போடலாம். நான் தான் வந்து இந்த ஹேங்கிங் எல்லாம் போட்டிருக்கேங்க. இந்த கயிறு வந்து இந்த மாரி கிராஸா 2ஆ ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா, உள்ள வந்து கீழ நம்ம செடி வந்து பாட் வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து இருக்கும். அதில வந்து கீழ செடி வச்சுட்டோம்னா போதுங்க. அழகான ஒரு ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப பாருங்க, இந்த ஹேங்கிங் போட்டிருக்கேன் இல்லைங்களா? இதெல்லாமே வந்து நானா வந்து போட்டது தான். இந்த மாரி கயிற வந்து உள்ள போட்டுட்டுங்க, ஒரு கம்பியில வந்து போட்டுட்டு, இந்த மாரி கிராஸா பண்ணிட்டோம் அப்படின்னா, கீழ வந்து அழகான ஒரு ஹோல்டர் மாரி கிடைக்கும் நமக்கு. அதில வந்து அழகா பாட்ட வந்து வச்சுக்கலாங்க. இந்த கம்பியில வந்து ஒரு 4, 5 செடி ஹேங் பண்ணியிருக்கேன். எல்லாமே இந்த மாரி கயிறு போட்டு தான் வந்து ஹேங் பண்ணியிருக்கிறேங்க. இப்ப நான் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நீங்களும் பாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நல்லா டைட்டாவே வந்து ஹோல்ட் ஆயிரும். அது வந்து ரிமூவல்லாம் ஆகி கீழ விழுகாதுங்க. நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த பானை வந்து நல்லா டைட்டா ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அத வந்து நீங்க வைக்கும்போதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். இது வந்து கரெக்ட்டா இருக்கு, டைட்டா ஹோல்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிரும். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பாட் வந்து ஹேங் பண்ணியிருந்தேங்க. அதில வந்து ஒரே ஒரு ஹேங்கிங் மட்டும் பிஞ்சிருச்சு அப்படின்ட்டு, அத வந்து ஒரு ஓரமா வச்சிருந்தேன். அத வந்து சரி அதிலேயே இருக்கிற மாரியே அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு, அதிலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி
நம்ம செடிகள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி புல் வந்து வந்துட்டே இருக்கும். அது வந்து பயங்கரமாக வந்துட்டே இருக்கும். அன்னைக்கு தான் நம்ம க்ளீன் பண்ணியிருப்போம், 2 நாள்லேயே வந்து திரும்ப நல்லாவே வந்து புல் வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு இந்த செடி வந்து அதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டி இந்த மாதிரி கயிறெல்லாம் கட்டி, நானே ஒரு கயிறு கட்டி அதில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டேங்க. அது இப்போ வரைக்குமே வந்து நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம வீட்டில் அங்கங்கே போட்டிருந்தோம் அப்படின்னாலே பார்க்கறக்கு வந்து அழகாக இருக்குங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஹேங்கிங்ஸ் இது மாதிரி இல்லைன்னா கூட வேறு ஏதாவது மெத்தட், நிறைய மெத்தட் வந்து இருக்குது. அந்த மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்காவது ஹேங்கிங்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாலே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் முன்னாடி டோர் கிட்ட செடி வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த சைட் வந்துட்டேங்க. இந்த சைடில் வந்து நல்ல வெயில் ஃபுல்லாக இருக்காது. வெயிலும் ஃபுல்லாக இருக்காதுங்க, மழை தண்ணியும் வந்து பெருசாக வராது. அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு சில செடி தான் வந்து நம்ம வைக்க முடியும். நல்லா டார்க்காக வெயில் வந்து ஒரு சில செடிகளுக்கு தேவை. இன்னும் கொஞ்சம் செடிகளுக்கு வந்து வெயில் பெருசாக தேவையில்லை. அந்த வெயில் பெருசாக தேவையில்லாத செடிகளை வந்து இங்கே வச்சுட்டேங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த செடிக்கு தான் வந்து செட் ஆகும். இதை கொண்டு போய் நம்ம வெயிலில் வச்சோம் அப்படின்னா வந்து செடி வளராது. அதனால் எப்போவுமே இந்த செடிக்கு தான் வந்து இந்த இடத்துல இருக்குங்க. இங்கே வந்து டோர் கிட்ட மேலே வந்து ஒரு ஆணி மாதிரி அடிக்கணும். ஆணி அடித்து அந்த மணி பிளான்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து அப்படியே இந்த டோர் வழியிலேயே அப்படியே விடலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஐடியாவில் இருக்குங்க. அது வளர்ந்து வரும்போது அந்த நம்ம ரூம்குள்ளே என்டர் ஆகும்போது செடி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, கொடி மாதிரி வந்திருந்தது அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஐடியா பண்ணி அந்த மணி பிளான்ட் வந்து அங்கே செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டில் யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்டாண்டு வந்து ஒன்று தனியாக அந்த பக்கம் இருந்ததுங்க. அந்த ஸ்டாண்டை கொண்டுட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். அதுக்கு மேலே வந்து ஏதாவது வைக்கணுமே அப்படின்ட்டு தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து பழைய ஒரு டிஷ் ஒன்று இருந்துச்சு, அது உடஞ்சி போயிருந்தது. அதை வந்து கொண்டு வந்து இது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதை வச்சோடனே அந்த டிஷ் வந்து கரெக்டாக அந்த ஸ்டாண்டுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. அதனால் அதை கொண்டு வந்து இது மேலே செட் பண்ணிவிட்டு, இந்த செடி வந்து நல்லா அழகாக இருக்குங்க. நேராக பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த செடியிலிருந்தே அழகாக ஹேங்கிங் வந்து நிறைய வரும். அந்த ஹேங்கிங்லேருந்து திரும்ப அதே செடி வந்து முளைக்கும். அது வந்து பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வந்து இந்த ஸ்பைடர் பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, அதோட வெரைட்டி மாதிரி. அதனால அந்த ஒரே ஒரு செடி மட்டும் அந்த ஸ்டாண்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அந்த செட்டப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மணி பிளான்ட்டு ஒரு ஸ்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டுருந்தேன். அதுவுமே அழகாக நல்லா தான் வளர்ந்துருந்ததுங்க. அந்த என்ன பண்ணிவிட்டேன், அதை தனியாக பிரித்து இந்த கம்பியில் வந்து விடலாம் அப்படின்ட்டு திடீர்னு ஐடியா பண்ணேன். அதுக்காக தான் வந்து அதை பிரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கம்பி வந்து வெயில் டைமில் நல்லா ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டுக்கே வந்து செடி வந்து வளராமல் போயிருங்க. அதனாலவே திரும்ப அதே மாதிரியே ஒரு குச்சியை வச்சு அதிலேயே வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கத்தாழை வந்து முதல்லயே இதே இடத்துல தான் இருக்கும். சரி அப்படின்ட்டு அதோட இலையெல்லாம் நல்லா வந்திருக்கிறதுனால, நான் என்ன பண்ணிட்டேன், அத வந்து வேற இடம் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அது வந்து இங்கேயே இருக்கட்டும். ஏன்னா, கத்தாழை வந்து நமக்கு கண்டிப்பா வீட்ல நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். எப்பவாவது நம்ம வந்து ஸ்கின்னுக்கு போட்டுக்கலாம், ஹேருக்கு போட்டுக்கலாம். ஃபேஸ்க்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க. அதனால அதுக்காகவே வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு அதே இடத்துல நான் மாத்தவே இல்ல. அங்கேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த கத்தாழை வச்சிருக்கிறது வந்து ஒரு ஆயில் கேன் தாங்க. ஆயில் கேன் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி, அதில வந்து நான் கத்தாழை வந்து வச்சிருக்கேன். நான் வைக்கும்போது ரொம்ப சின்ன செடி தான். அதுவே வந்து இப்போ பக்கத்தில சின்ன சின்னதா வந்துட்டுருக்கு. இருந்தாலும் அந்த பெரிய செடி வந்து நல்லா அழகாவே வந்து வந்துருச்சு. அந்த இடமும் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ முன்னாடி என்ட்ரன்ஸில செடி வந்து மாத்தி வச்சிரலாம் அப்படின்ட்டு, இது வந்து உள்ள முன்னாடி என்டர் ஆகும்போதே வந்து இந்த செடி வந்து இருக்கட்டும் அப்படின்ட்டு இத வந்து வச்சிருந்தேங்க. இப்ப அத அப்படியே நகர்த்தி முன்னாடி வந்து டோர் கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்ப செடி எல்லாமே ஓரளவுக்கு நான் வந்து அரேஞ்ச் பண்ணி மாத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்ட்லயே கீழ ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த ஸ்பேஸ்லயும் வந்து கீழ 2 ஸ்டிக்ஸ் மாரி வச்சு, அதுக்கு மேல இன்னொரு தொட்டி வந்து எடுத்து வச்சுட்டேங்க. அதுவும் வந்து அந்த இடத்துக்கு கரெக்ட்டா சூப்பரா செட் ஆயிருச்சு. அதனால அது பண்ணி முடிச்சுட்டேன். ஃபைனலா நம்ம செடிகள் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா புல் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க் வந்து முடிஞ்சுதுங்க. செடிகளில் இந்த புல் வந்து வந்துட்டே தான் இருக்குங்க. அதை வந்து நம்ம ரொட்டேஷனாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மண்ணெல்லாம் இருக்குது இல்லைங்களா, மண்ணும் வந்து கீழே விழுகும். அதுவுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த செடியை வச்சோம் அப்படின்னா அதுக்குன்ட்டு நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியே தான் ஆகணும். இல்லை அப்படின்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணவே முடியாதுங்க. இந்த அளவுக்கு செடி வச்சிருக்கிற எனக்கே வந்து நானே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே தான் ஆகணுங்க. நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அதை பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்கும். இதை விட நிறைய
நிறைய செடி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாமே வந்து தனியாக அவங்க ஒரு அந்த டேவே வந்து ஃபுல் டேவே வந்து ஒதுக்குற மாதிரி தான் இருக்கும். அது வந்து செடி நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தாராளமாக நம்ம அதை வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் தான் நம்ம செய்வோம். கார்டனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது வந்து நமக்கு போதவே போதாதுங்க. ஏதாவது ஒன்று வந்து செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து தோணிகிட்டே இருக்கும். சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஏதோ ஒன்று டெக்கரேட் பண்ணி என் வீட்டில் செடியெல்லாம் வச்சு அழகுபடுத்தி பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க. இன்னுமே வந்து நிறைய செடி வைக்கணும் தான். இது வந்து எல்லா வீடியோஸ்லேயுமே கார்டனிங் வீடியோஸில் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். இன்னும் நிறைய செடி வைக்கணும் அப்படின்ட்டு ஃப்யூச்சரில் நம்ம ஒன்று ஒன்றா வாங்கி அப்படியே வந்து சேர்த்திட வேண்டியது தான். அதுக்கப்புறமா இங்கே கீழே ஸ்டெப்ஸ் கிட்ட 2 செடி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த ஃபிஷ் டேங்க்ல கல் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து போட்டு விட்டுருக்கேன். அந்த கீழே இருக்கிற செடியில் புதுசாக லீஃப் வந்திருக்கு பாருங்க. அப்பல புதுசாக குழந்தை பிறந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த இலையை தொடும்போது. புதுசாக இலை வந்திருக்கு, பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த கல் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பெருசாக ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து வச்சுருந்தோம். அதில் வந்து நிறைய ஃபிஷ்ஷும் வந்து இருந்துச்சு. அதில் வந்து இருந்த கல் எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. சரி சும்மா தானே இருக்குது அப்படின்ட்டு அதை கொண்டு வந்து இந்த செடிகளுக்கு வந்து ஒரு சில செடிகளுக்கு போட்டு விட்டுட்டேங்க. இந்த ஸ்டாண்டில் வந்து கீழே ஒரு செடி வந்து செட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நம்ம செடி எல்லாமே இப்போ மறுபடியும் மாற்றி வேறு மாதிரி வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த சைடில் இந்த செட்டப்பை நான் டச் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா இது வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் மழையும் வெயிலும் இல்லாத இடத்துல இந்த சாமி சிலை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா மெயின்டைன் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து வச்சாச்சு. இதுவுமே வந்து நிறைய நாள் வந்து மழையிலையும் வெயிலையுமே தான் வந்து இருந்திருக்கு இந்த சிலையுமே. இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து இது இந்த இடத்துல இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் மாற்றி வச்சுருக்குறேங்க. இதுக்குமே வந்து ஒரு ரீபெயிண்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அதுக்கும் ஒரு டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ரீபெயிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இருக்குங்க. அதே மாதிரி இந்த பாட்டுக்கு எல்லாமே வந்து ஒரு பெயிண்டிங் கொடுக்கணும். அது வந்து ஒரு நாள் நான் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதான் வந்து நம்ம மேலே ரூமுக்கு வந்து என்டர் ஆகிற வழி. அதில் வந்து உள்ளே என்டர் ஆன உடனே இந்த மாதிரி பூக்கிற செடி எல்லாமே வந்து லைனாக வச்சாச்சு. நம்ம ஹேங்கிங் வந்து அழகாக நானே போட்ட ஹேங்கிங் இதெல்லாமே வந்து அழகாக இந்த கம்பியில் வந்து தொங்க விட்டுருக்கேன். அந்த ஹேங்கிங்க்கு கீழே கொஞ்சம் செடி, அதுக்கப்புறம் முன்னாடி ரைட் சைடில் வந்து புத்தர் இருக்கார். உள்ளே என்ட்ரான உடனே பக்கத்துலேயே சூப்பராக வெத்தலையை வந்து நல்லா தலைன்னு தளைஞ்சிருக்குதுங்க. இந்த எல்லோ பூ வந்து நல்லா கொத்தாக பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், பட்டாம்பூச்சி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே அழகாக வந்தது. அதை அப்படியே வந்து பார்க்குறதுக்கு இது மாதிரி நிறைய பட்டாம்பூச்சி, குருவி எல்லாமே வரும். இப்போ வந்து குருவி வந்துட்டு தான் இருக்குது. சரி நானும் வந்து எங்கேயாவது கூடு வைக்காதா அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன். நானே வந்து கூடு செஞ்சு வச்சாலும் அதிலலாம் வந்து உட்காராதுங்க. அதுவாக வந்து கூடு வச்சா தான் அதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லைங்களா. நானும் வந்து குருவி வரும்போதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கேன். பார்க்கலாம் வந்து கூடு வைக்குதா இல்லையா அப்படின்ட்டு. எந்த வேலை செஞ்சு முடித்தாலும் கொஞ்சம் நேரம் வந்து இந்த ஊஞ்சலில் ரிலாக்ஸாக உட்காந்து நான் நானே ரிலாக்ஸ் பண்ணிக்குவேங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக கார்டன்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிட்டேன். ரொம்ப நாளாக ஒரே மாதிரி பார்த்துட்டு இருந்தால் போர் அடிக்கும். கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா பார்க்குறக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம் கார்டன்லாம் செடி இங்கே அங்கேலாம் மாற்றி வச்சு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போது 1 மணி ஆக போகுது. சனாசாரா வந்து கூப்பிட போகணும். நான் போய் கூப்பிட்டு வந்துடுவேங்க. ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொன்னார் அப்படின்னா ஓகே, ஹாப்பி. இப்போ வந்துங்க சனாசாராவே வந்து கூப்பிட்டு வந்துட்டேன். நானும் அத்தையும் தான் வந்து போயிருந்தோம் கூப்பிட்றதுக்காக. நாங்கள் போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டோங்க. வரும்போது கீழே இருக்கிற செடிகளையுமே வந்து அப்படியே காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து வெண்டைக்காய் செடி போட்டு விட்ருக்காங்க. அமைச்சு வந்து போட்டு விட்டுட்டு போயிருந்தாங்க ஊருக்கு. அது வந்து சின்ன சின்ன செடி தான். அந்த சின்ன செடியிலேயே வந்து காயெல்லாம் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி மழை வந்தது அப்படின்னா போதுங்க, இந்த 7 டேஸ் ரோஸ் வந்து ஃபுல்லாக தளைஞ்சிரும். செடி ஃபுல்லாக மொட்டாக தான் இருக்குங்க. இதுவுமே வந்து நல்ல சூப்பரான செடி தான். கிடைச்சதுன்னா வாங்கி வைங்க. ஓகேங்க, இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.